துடிக்குது மனசு. இப்ப நாம சந்திக்க போறது சுகராகமினி. இவங்க ஒரு கிரிக்கெட் வீராங்கனை. தமிழ்நாடு ஸ்டேட்காக இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவங்களுடைய பிளான்ஸ் என்னன்றத பத்தி இப்ப பேசுவோம். கிரிக்கெட்ல எப்படி ஆர்வம் வந்ததுன்னு கேட்க முடியாது. பிகாஸ் ஐ திங்க் கிரிக்கெட் கேம் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விளையாட்டு இல்லையா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் லைக் அ நேஷனல் கேம். நீங்க எந்த வயசுல விளையாட ஆரம்பிச்சீங்க? நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே விளையாட ஆரம்பிச்சேன். நான் எங்க அக்கா வந்து ஒரு 8 வயசுல இருந்தே அவங்க ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆன கேம் தான் இந்த கிரிக்கெட். ஓகே, சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிச்சீங்களா? இல்ல ஆரம்பிக்கும் போதே ப்ரொஃபஷனலா தான் ஆரம்பிச்சோம். எனக்கு எங்க கோச் வந்து எங்க அப்பாவா தான் இருந்தார். உங்க அப்பா தான் உங்களுடைய கோச்சா? ஆமா. வண்டர்ஃபுல். அக்காக்கும் அப்பா தான் கோச் இல்லையா? ஆமா. அக்கா என்ன விளையாடுறாங்க? ஐ மீன் எந்த லெவல்ல விளையாடுறாங்க? அக்கா வந்து கண்ட்ரிக்கு விளையாடுறாங்க. அவங்க கரண்ட் இந்தியன் பிளேயர். அவங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாங்களா? பேரு திரிஷ்கமினி. இந்த விளையாட்டுல ஒரு பெண் வந்து விளையாடுறாங்க அப்படின்னும் போது நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆரம்பத்துல வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணது உண்டு. ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு மென்ஸ் ஆடுற ஒரு கேம் எப்படி உங்களால வந்து மேல வர முடியும், நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தது. பட் அதெல்லாம் மீறி எங்க அப்பா வந்து எங்க அக்காவை என்கரேஜ் பண்ணுவாங்க, உன்னால முடியும், நீ ஆடுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து எங்க கண்ட்ரிக்கு ஆடும்போது ரொம்ப பெருமையா இருக்காங்க நினைக்கிறேன். நீங்க வந்து எந்த லெவல்ல, இப்ப ஸ்டேட் லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் Under 19க்கு. அதே மாதிரி சீனியர்ஸ்க்கு வந்து 40 ப்ராபபிள்ஸ்ல நான் இருந்தேன். உங்களுடைய படிப்பு? நான் வந்து BSc FSM பண்றேன், ஃபுட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட், MOPல ஃபர்ஸ்ட் இயர். மென்ஸ் கிரிக்கெட் மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட் ஏன் பாப்புலர் ஆகலன்னு நினைக்கிறீங்க? மென்ஸ் கிரிக்கெட்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா அவங்க ஆடுவாங்க. பிகாஸ் த எனர்ஜி லெவல் வந்து அவங்களுக்கு ஹையா இருக்கும். விமென்ஸ் கிரிக்கெட்ல வந்து கொஞ்சம் அந்த எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கும். பட் இப்போ கூட வந்து கொஞ்ச நாள்ல ஃபியூ டேஸ்ல வந்து விமென்ஸ்க்கு வந்து மென்ஸ் அளவுக்கு ஈக்குவலா ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்பெல்லாம். கொஞ்சம் ஆஃப் லேட்டா அதே ஓவர்ஸ், அதே டைம், எல்லாமே அதே தான். ஓகே, ஹவ் என்கரேஜிங் இஸ் தி சீன்? என்ன மாதிரி என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது? இப்போ லாஸ்ட் இயர் அப்படி வந்து BCCI வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டை டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து நிறைய ஸ்பான்சர்ஸ், நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க விமென்ஸ் கிரிக்கெட்டை ரெக்கக்னைஸ் ஆவறது விமென்ஸ் கிரிக்கெட் இருக்குன்னு. ஓகே, ஸோ தட்ஸ் லைக் அ நல்ல எஃபர்ட். உங்களுடைய பிராக்டிஸ் பத்தி சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பிராக்டிஸ் பண்றீங்க? மார்னிங் 2 hours பிராக்டிஸ் பண்ணுவோம், ஈவினிங் வந்து 3 hours. ஓகே, 3 மணி நேரம், மொத்தமா 5 மணி நேரம் ஒரு நாள். ஆமா. ஓகே, டயட் அதெல்லாமே? டயட் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் இந்த ஏடியேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பீயிங் a college student ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இருக்கும் தான். பட் ஸ்போர்ட்னு வரும்போது few things வந்து உங்களுடைய கரியர் தான் முன்னாடி நிக்குது இல்லையா? ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன? ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து அக்கா மாதிரி இந்தியாவுக்கு ஆடணும், மார்க்கோஸ் டீவா மாதிரி மினி சிஸ்டர்ஸ் பேர் எடுக்கணும். வாவ், பிக் டைம். கண்டிப்பா. அந்த இன்டர்நேஷனல் லெவல் ரீச் பண்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம்? It depends, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் லெவலை பொறுத்து இருக்கும். It will take some time, ஒரு 3 years, 3 to 4 years. கண்டிப்பா. இன்டர்நேஷனல் லெவல் போறதுக்கு யார் சூஸ் பண்ணுவா? அதுக்குன்னு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கும். ஒரு லெவல் இருக்கு. இப்போ ஸ்டேட் முடிஞ்சோடனே அடுத்தது ஜோனல்ஸ் இருக்கும். ஜோனல்ஸ் வந்து நேஷனல்ஸ் வந்து அங்க செலக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் டீம் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு லெவலா கிராஸ் பண்ணணும். ஓகே, BCCI அவங்க தான் சூஸ் பண்றதா? ஆமா, அவங்க ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க, செலெக்ஷன் கமிட்டி, அவங்க செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா. கேர்ள்ஸ் வந்து எந்த விஷயமும் பண்ண முடியாதுன்ட்டு கிடையாது. அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க ஆம்பளைங்க பண்ணாதான் இட் வில் பி பெட்டர். அந்த பாயிண்ட வந்து நான் ஒத்துக்கிறதே கிடையாது. கேர்ள்ஸும் என்ன நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியும். பீயிங் இன் எனி ஃபீல்ட், ஸ்போர்ட்னு கிடையாது, எனி ஃபீல்ட் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் டு மென். ஸோ அது வந்து கிளியரா சொல்லிக்கணும். நான் உங்களுடைய கரியர் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச். சொல்ல துடிக்குது மனசு.